மகா அபிஷேகத்தை திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆனி மாதத்தில் புத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த திருமஞ்சனம் அப்படிங்கிறது சிவபெருமானை நடராஜமூர்த்தியை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான தினம். தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த அற்புதமான ஆனி உத்திர நாளன்னைக்கு பெண்கள் இதை செய்தாலே போதும். தீர்க்க சுமங்கலியாக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு சுமங்கலியாக வாழ்வதற்கான பாக்கியமும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சிதம்பரம் அப்படின்னு சொன்னோனையுமே நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தோன்னா நடராஜ பெருமானை தான். சிவ ஆலயங்கள் நடராஜ பெருமான் நடன கோலத்தில் காட்சி தருவார் அப்படின்னும் இந்த அற்புதமான நடராஜ மூர்த்திக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அந்த நாளை தான் ஆனி உத்திர திருவிழாவாக நம்ம கொண்டாடுவோம். சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும். ஓராண்டில் நடராஜருக்கு 6 நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படும். ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ராஜசபை அப்படின்னு சொல்லப்படும் 1000 கால் மண்டபத்துக்கு உதயத்திற்கு முன்பாக 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதத்தில் பூர்வ பட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகமும், புரட்டாசி மாதத்தில் பூர்வ பட்ச சதுர்த்தியில் கனக சபையில் அபிஷேகம் மாலையில் நடைபெறும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபை அப்படின்னா 1000 கால் மண்டபத்தில் 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். மாசி மாதத்தில் பூர்வ பட்ச சதுர்த்தியில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகங்கள் நடைபெறும் பொழுது நடராஜ மூர்த்தியை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த வகையில் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன தரிசன திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக 10 நாட்கள் சிதம்பரத்தில் நடைபெறும். பங்குனி உத்திரம் எவ்வளவு சிறப்பு பெற்றதோ அதே போல் ஆணியில் வரும் உத்திரமும் ரொம்பவே விசேஷம் அப்படின்னும் இந்த ஆனி உத்திரமே ஆடல் வல்லவனுக்கான விழாவாக ஆனி திருமஞ்சன வைபவமாக போற்றப்படுது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆனி உத்திர திருநாள் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஜூலை 2ஆம் தேதி நம்ம கொண்டாட இருக்கிறோம். அந்த ஆனி உத்திர திருநாள் அன்னைக்கு பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நன்னாளே ஆனி திருமஞ்சன திருவிழா அப்படின்னும் ஈசனுடைய திரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா திருவாதிரை. மிக உஷ்ணமான நட்சத்திரம் இது அப்படிங்கிறதுனாலும் ஆழகால உண்ட நீலகண்டன் ஈசன் அப்படிங்கிறதுனாலும் சாம்பல் தரித்தவர் அப்படிங்கிறதுனாலும் அக்னியை ஏந்தி கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதுனாலும் மொத்தமாக பார்த்தோன்னா உஷ்ண திக்கோடு இருப்பவர் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறதுனாலும் அவரை குளிர குளிர அபிஷேகம் செய்ய சொல்லுது ஆகம விதி. அப்படிங்கிறதுனால இந்த சிவபெருமானை அபிஷேக பிரியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அபிஷேகத்துக்கு பெயர் பெற்ற எம்பெருமான் ஈசனுக்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் அப்படின்னு 16 வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த மகா அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் அப்படின்னு பெயர் பட்டிருக்கு. மங்கள நீராட்டு அப்படின்னும் பொருள்படுது. சாதாரணமாக குளியலுக்கு காரகர் நீர் ராசி அதிபதியான சந்திர பகவான் அப்படிங்கிறதும், ஆனால் திருமஞ்சனம் அப்படிங்கிறது பலவிதமான வாசனை பொருட்கள், அது மட்டுமல்ல குளிர்விற்கும் பொருட்களை கொண்டு செய்யப்படுவதால் திருமஞ்சனத்தின் காரகர் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது இந்த திருமஞ்சனத்துக்குரிய கூடுதல் சிறப்பு. நடராஜமூர்த்திக்கு நடைபெறும் ஆனி திருமஞ்சன தரிசனத்தை பார்த்தாலே தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னும், தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைப்பதாகவும், கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதும் காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. நடராஜருக்கு நடைபெறும் அந்த ஆனி திருமஞ்சன திருவிழாவை, அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்தாலே தீர்க்க சுமங்கலியாக யோகம் கிடைக்கும் அப்படின்னும்
எல்லாராலுமே சிதம்பரத்துக்கு போய் நடராஜமூர்த்திக்கு நடைபெறும் அபிஷேகத்தை பார்க்க முடியலை அப்படின்னாலும் அபிஷேகம் நடைபெறும் அந்த நேரத்தில் பெண்கள் வீட்டிலேயே நடராஜமூர்த்தியை நினைத்து தீபமேற்றி நம்மளால் என்ன ஒரு நைவேத்தியம் வைக்க முடியுமோ அது ஒரு டம்ளர் பாலாக இருந்தாலும் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அல்லது கற்கண்டு, இப்படி நெய்வேத்தியமாக நடராஜமூர்த்திக்கு ஒரு டம்ளர் பாலை நெய்வேத்தியமாக வைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை அன்று 12 முறை உச்சரிக்க அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கே போய் திருமஞ்சன அலங்காரத்தை கண்குளிர பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை 12 முறை உச்சரிக்கலாம். கோவிலுக்கு போக முடிகிறவங்க தாராளமாக கோவிலில் போய் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே இந்த மந்திரத்தை 12 முறை உச்சரித்தோன்னா, அதுவும் ஆணி உத்திர திருநாளன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும், பாக்கியம் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த மந்திரம் கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாம பாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. திரும்பவும் சொல்கிறேன். கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாம பாகம் சதாசிவம் ருக்ர மனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த மந்திரத்தை முடிந்தவரை 12 முறை வீட்டிலேயே படிக்கிறவங்க பாராயணம் செய்யலாம். கோவிலுக்கு போனால் அங்கேயும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனாலும், அதிலும் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்திக்கு நடைபெறும் இந்த ஒரு அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கலாம். சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். தரிசனத்தை கண்குளிர பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை 12 முறை உச்சரித்து நம் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு நலமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.